அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்ற வசனத்தின்படி இந்த காலை வேளையில எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய காருண்யத்தினால எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இப்ப அந்த கொரிந்து சபையில இருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல அவங்க ஒரு பிரச்சனைய சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு இப்ப பவுல் தீர்வு சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை தொடாம இருக்கிறது நல்லது, திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா வேசித்தனம் வந்துடக்கூடாது. அந்த பாவம் வராதபடிக்கு தன்னுடைய சொந்த புருஷனை அல்லது சொந்த மனைவியை உடையவர்களாய் இருக்கணும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். புருஷன் செய்ய வேண்டியத புருஷன் கடமையை செய்யணும், மனைவி செய்ய வேண்டிய கடமைய மனைவி செய்யணும். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. தன்னுடைய சரீரத்துக்கு அவள் அதிகாரி கிடையாது, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. மனைவியோட சரீரத்துக்கு அதிகாரி புருஷன், புருஷனோட சரீரத்துக்கு அதிகாரி மனைவி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். இப்ப கணவனும் மனைவியும் சில காலம் ஜெபம் பண்றதுக்காக பிரிந்திருக்கிறதுக்கு 2 பேரும் சம்மதிச்சா பிரிந்திருக்கலாம், அல்லது பிரியக்கூடாது. உங்களுக்கு விரத தாபம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கொஞ்ச காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் நீங்க கூடி வாழணும். ஏன்னா லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் போட்டிருக்கு. சுய கட்டுப்பாடு இல்லாதனால சாத்தானோட தூண்டுதலுக்கு இடம் கொடுத்துறாதபடிக்கு, விபச்சார பாவம் செய்திராதபடிக்கு 2 பேரும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். கட்டளையா சொல்லல, ஒரு யோசனையா சொல்றேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். பவுல போல திருமணம் செய்யாம இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வரங்களை கொடுத்திருக்காரு. எப்படி வரம் கொடுத்திருக்காரோ அதற்கேற்றபடி நடந்து கொள்ளலாம். அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் மற்றொருவனுக்கு வேறு விதமாகவும் இருக்குது. ஒருவனுக்கு திருமணம் செய்து கொள்ள தேவன் வரம் கொடுக்கிறாரு, இன்னொருத்தனுக்கு திருமணம் இல்லாம இருக்கிறதுக்கு சொல்லலாம். அந்த தேவ திட்டம் எதுவோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். திருமணம் செய்யாமே இருந்துட்டா நலமாய் இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்றார். ஆகிலும் அவர்கள் விரதத்தாராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். தங்களை கட்டுப்படுத்த முடியாம இருந்தா விவாகம் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு.
வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணிக்கிறது நல்லது. உன்னை கட்டுப்படுத்த முடியலன்னா நீ பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா நீ திருமணம் செய்து சொந்த மனைவியோட அல்லது சொந்த புருஷனோடு இருக்கிறது சரியான காரியம் அப்படின்னு சொல்றார். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. திருமணம் செய்தவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாமல் இருக்க கடவள். 2 பேரும் பிரியக்கூடாது. பிரிஞ்சால் மறுபடியும் திருமணம் செய்யக்கூடாது. விவாகம் இல்லாம இருக்கணும். இது மத்தேயு 5வது அதிகாரம் 32வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேசித்தன முகாந்திரன் மொழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கத நம்ம வாசிக்கிறோம். அப்ப மனைவி புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. இதையே மல்கியா தீர்க்கதரிசியிலையும் தேவன் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு தேவன் கணவன் மனைவி 2 பேரையும் இணைத்திருக்கிறார். அதனால 2:16 தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். விவாகரத்து பண்ணுகிறத நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத நம்ம இங்க வாசிக்கிறோம். மத்தேயு 19வது அதிகாரம் 6-9 வரைக்கும் நம்ம அங்கேயும் இத குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரம் மத்தேயு 19வது அதிகாரம் 19 6-9 வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சமா இருக்காங்க. தேவன் இணைத்தத மனுஷன் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வேசித்தனம் செய்தால ஒழிய 2 பேரும் பிரிந்து போக கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக மாத்திரம் பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத அந்த பகுதியில வாசிக்கிறோம். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள் அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. புருஷனோட ஒப்புரவாகன்னா ஒப்புரவாகலாம். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது. முதல்ல கர்த்தர் சொன்ன கட்டளையே சொன்னாரு. இப்ப மற்றவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவள். சகோதரனுடைய மனைவி, சகோதரன் சொல்றது சபைக்கு வருகிற விசுவாசியோட மனைவி. அவன் ஒரு மனைவி அவிசுவாசியா இருந்தா அந்த அவிசுவாசியான மனைவி இந்த விசுவாசியான கணவனோடு வாழ்றதுக்கு சம்மதிச்சா அவளை தள்ளிவிடக்கூடாது. அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும், இப்ப ஸ்திரீ விசுவாசி, அவளோட கணவன் அவிசுவாசி. அப்படி இருக்கும்போது அவளோடு சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த அவிசுவாசி சம்மதிச்சானா அவனை தள்ளிவிடக்கூடாது. அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எண்ணத்தினால் எண்ணில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான புருஷன் விசுவாசியான மனைவியினால பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. அப்ப பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா
அவிசுவாசியான புருஷன் விசுவாசியான மனைவியினால பரிசுத்தமாக்கப்படுறதுனால பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாய் இருக்கு. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். அந்த அவிசுவாசி சேர்ந்து வாழ சம்மதிக்காம, இல்ல நான் பிரிந்து போறேன் அப்படின்னு சொன்னா அவன் பிரிந்து போகட்டும். அப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சபைக்கு வருகிற சகோதரன் அல்லது சகோதரி அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. அவங்க பிரிந்து போகணும்னா அவிசுவாசிகள் பிரிந்து போகட்டும். சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமா கணவன் மனைவியும் வாழும்படியாதான் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால பிரிந்து போகக்கூடாது. அவிசுவாசியான மனைவி பிரிந்து போனா அல்லது கணவன் பிரிந்து போனா பிரிந்து போகட்டும் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? மனைவிய பார்த்து உன் புருஷனை ரட்சிக்க முடியுமா? எப்படி தெரியும்? ஆனா ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். அதனால மனைவிக்கு தெரியாது, அதே மாதிரி புருஷனுக்கும் தெரியாது. அதனால தள்ளி விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன கிருபையை கொடுத்திருக்காங்களோ, எப்படி அழைத்திருக்கிறாங்களோ அப்படியே நடந்து கொள்ளணும். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். எல்லா சபையிலையும் இப்படித்தான் செயல்படணும் அப்படின்னு பவுல் சொல்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம்னா, வேசித்தனம் வராதபடிக்கு சொந்த கணவனும் சொந்த மனைவி உடையவர்களாய் இருக்கணும். கணவனுக்கு சரீரத்துக்கு மனைவி தான் அதிகாரி, மனைவியோட சரீரத்துக்கு கணவன் தான் அதிகாரி. 2 பேரும் சம்மதிச்சு சில காலம் ஜெபிக்கிறதுக்காக பிரிந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் விவாகம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கட்டளை என்னன்னா, மனைவியை விட்டு புருஷன் பிரிந்து போகக்கூடாது. மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அப்படி பிரிந்து போனா மறுபடியும் வேற ஒரு திருமணம் செய்யக்கூடாது. அது அல்லது தன்னோட புருஷனோட ஒப்புரவாகி வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விசுவாசியாய் இருக்கிற ஒரு புருஷன் அவிசுவாசியான மனைவிய தள்ளிவிடக்கூடாது. அவ விரும்பினா அவளோடு சேர்ந்து வாழலாம். அதே மாதிரி விசுவாசியான ஒரு பெண் அவிசுவாசியான புருஷன் தன்னோடு சேர்ந்து வாழ விரும்பினா அவ தள்ளிவிடக்கூடாது. இந்த விசுவாசியின் மூலம் அந்த அவிசுவாசியான மனைவி அல்லது கணவன் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகுது. அதனால பிரிந்து போகக்கூடாது. ஆனா அந்த அவிசுவாசியான புருஷன் அல்லது மனைவி பிரிந்து போக விரும்பினா பிரிந்து போகட்டும். தேவன் சமாதானமாய் இருக்கும்படியாதான் அழைத்திருக்கிறார். தேவன் யார் யாருக்கு எப்படி கிருபையை கொடுத்திருக்காங்களோ, எப்படி அழைப்பை கொடுத்திருக்காங்களோ அதன்படி நடக்க வேண்டும். இது எல்லா சபைக்கும் பவுல் சொல்ற காரியம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே, திருமண வாழ்க்கையை குறித்து நாங்க அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலையும் கூட ஆண்டவரே, சமாதானமாய் சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சத்ருக்கு எந்த விதத்திலையும் நாங்க இடம் கொடுக்காம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும்
உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.